Greetings aspirants, welcome to Kadiga Academy. நான் முருகன். Biological classification lessonல நம்ம பார்க்கக்கூடிய கிங்டம் வந்து கிங்டம் புரோட்டிஸ்டா. ஸோ கிங்டம் புரோட்டிஸ்டாவிலிருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் 2026க்கு கேட்பாங்க அப்படின்னும் இந்த கண்டென்ட்டை வந்து எந்த அளவுக்கு குயிக்காக ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் வச்சுக்கோங்க. எடுத்தோடனே இந்த ஆர்கானிசமை பற்றி பேசும்போது ஃபஸ்ட் லைன்லேருந்தே கொஸ்டின் கேட்கலாம். என்னென்னா ஆல் சிங்கிள் செல்டு யூகேரியாட்ஸ் ஆர் பிளேஸ்ட் அண்டர் புரோட்டிஸ்டா. இங்கே உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிங்டம் இன்க்ளூட்ஸ் யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ். இதுவே ஃபஸ்ட் கொஸ்டின் தான். சரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து த பவுண்ட்ரிஸ் ஆஃப் திஸ் கிங்டம் ஆர் நாட் வெல் டிஃபைன்டுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா சிலர் இதை புரோட்டிஸ்டன்னு சொன்னால் சிலர் இதை பிளான்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கேற்ற கேரக்டர்ஸ் இந்த மாதிரியான யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸில் இருக்குது. ஸோ த கிங்டம் நாட் வெல் டிஃபைன்ட் அப்படின்னு த பவுண்ட்ரி இஸ் நாட் வெல் டிஃபைன்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட். அப்புறம் இதில் கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜிலேட்ஸ், யூக்ளினைட்ஸ், ஸ்லைம் மோல்ஸ், புரோட்டோசோவான்ஸ்னு சொல்லக்கூடிய டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இதில் இந்த புக்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மெம்பர் ஆஃப் புரோட்டிஸ்டா வந்து ப்ரைமரிலி அக்வாட்டிக்னு சொல்லியிருப்பாங்க. தே ஆர் ப்ரைமரிலி அக்வாட்டிக். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இது ஒரு இந்த கிங்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சென்டென்ஸ் இந்த இடத்துல வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷனில் வரலாம். திஸ் கிங்டம் ஃபார்ம்ஸ் எ லிங்க் வித் அதர்ஸ் டீலிங் வித் த பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். அடுத்து ஒரு யூகேரியாட்டாக இருக்கிறதால இதனுடைய செல் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கும். ஏன்னா நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் என்வலப் இருக்கும் அண்ட் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். யூகேரியாட்ஸில் இருக்கிற மாதிரியே இதில் நம்ம பெரிய ஆர்கானிசம்ஸில் பார்க்குற மாதிரியே ஃப்ளாஜெல்லா, சிலியா மாதிரியான கேரக்டர்ஸும் இருக்கும். அண்ட் இதனுடைய ரீப்ரொடக்ஷன் ஏசெக்ஷுவல் மெத்தட் அப்படின்றது செல் ஃபியூஷன் மூலமாகவும், செக்ஷுவல் மெத்தட்ன்றது ஜைகோட் ஃபார்மேஷன் மூலமாகவும் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜென்ரலிஸ்டிக் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின் வரலாம். இல்லை ஒரு அனலைட்டிக்கலாக எந்த கிங்டம் வந்து யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸால் ஆனது, இட் இஸ் நாட் இந்த பவுண்ட்ரியை வெல் டிஃபைன்டாக இல்லாததுன்னு கேட்டால் அப்போவும் கிங்டம் புரோட்டிஸ்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து கிரைசோஃபைட்ஸ். இந்த கிங்டமை பொறுத்த வரையும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய கிளாஸஸை, அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை ஒரு 5 க்ரைட்டீரியாஸை யூஸ் பண்ணி நம்ம படிக்கலாம். இந்த க்ரைட்டீரியாஸ் தான் எல்லா கிளாஸஸ்லையும் இருக்கும். அதனுடைய ஹேபிட்டேட், நியூட்ரிஷன், செல்வால், ஸ்பெஷல் கேரக்டர், எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 க்ரைட்டீரியா கொடுத்துருக்கேன். இந்த 5 க்ரைட்டீரியாவும் இந்த 5 கிளாஸஸில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து ஹேபிட்டேட். இப்போ இந்த கிரைசோஃபைட்ஸில் எப்போவுமே குரூப்ஸ்ன்னு சொல்லும்போது டயட்டம்ஸ் அண்ட் டிஸ்மெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோல்டன் ஆல்கேன்னு 2ஆக பிரிச்சுருப்பாங்க. இதனுடைய ஹேபிட்டேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர்லன்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் மெரைன் வாட்டர்லையும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கிரைசோஃபைட்ஸ்னுடைய ஹேபிட்டேட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் மெரைன் வாட்டர். அண்ட் ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கிறதுல வாட்டர் ஃப்ளோட்டிங், அதாவது வாட்டர் கரண்ட் மூலமாக மூவ் ஆகும். அடுத்து செகண்ட் என்ன சொல்லியிருக்கேன், நியூட்ரிஷன். இப்போ நியூட்ரிஷன் பேசும்போது மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோசிந்தட்டிக். அப்போ கிரைசோஃபைட்ஸ் வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ன்றது ஃபோட்டோசிந்தட்டிக். நெக்ஸ்ட் என்ன, செல்வால். இந்த கிரைசோஃபைட்ஸ்னுடைய செல்வால் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓவர்லாப்பிங் செல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று சோப் பாக்ஸ் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. அடுத்து the walls are embedded with a silica. ஸோ அப்போது கிரைசோஃபைட்ஸ்னுடைய செல்வாலில் சிலிக்கா வந்து டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ இந்த சிலிக்கா டெபாசிட்னால இந்த டயட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறந்து அதனுடைய பிளேஸில் அந்த ஹேபிட்டேட்னுடைய பாட்டமில் போய் படி ஆரம்பிக்கும்போது பல மில்லியன் வருடங்கள் கழித்து பார்க்கும்போது, பில்லியன் இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது அது என்னவாக மாறுது அப்படின்னா டயட்டமேசியஸ் எர்த்தாக மாறுது. அப்போது ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் நான் இதை யூஸ் பண்ணலாமா, டயட்டமேசியஸ் எர்த் அப்படின்னு? எஸ். அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது, இட்ஸ் பிரிங் கிரிட்டி பாலிஷிங் பண்ணுறதுக்கும் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் சிரப்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஃபில்ட்ரேஷன் ஞாபகம். இது வந்து இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். அடுத்து டயட்டம்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தே ஆர் சீப் ப்ரொடியூசர்ஸ் இன் தி ஓஷியன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு கிரைசோஃபைட்ஸில் இது எல்லாமே கவர் ஆகிடுதா? எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா டிஸ்மெட்ஸ் அண்டா டயட்டம்ஸ். ஓகே, மறந்துடும். டயட்டம்ஸ் அண்டா இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ செல் வால் ஞாபகம் வச்சுக்கணும். அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா டயட்டமேசியஸ் எர்த்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது எதுக்கு யூஸ் ஆகுது? அப்புறம் ஓஷன்ஸில் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ், சீப் ப்ரொடியூசர்ஸாக யார் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதே க்ரைட்டீரியாவை நீங்கள் இந்த இடத்துல டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். டைனோ அப்படின்னும் போது அதில் 2 ஃப்ளாஜெல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து அதனுடைய யூனிக்கான கேரக்டர். அடுத்து ஹேபிடேட் பாருங்கள், மோஸ்ட்லி மெரைன்னு சொல்லியாச்சு. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபோட்டோசிந்தட்டிக்னு சொல்லியாச்சு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் கேரக்டர் என்னென்னா வேரியஸ் கலர் பிக்மெண்ட்ஸ் இதில் இருக்கிறது. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய செல் வால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃப் செல்லுலோஸ் பிளேட்ஸ் இருக்கும், அதுவும் அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கொஷின் கேட்கலாம், ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஷினில் கேட்கலாம். ஒரு காலமில் ஃபுல்லாக இந்த கிளாஸஸ் ஆஃப் டயட்டம்ஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் காலமில் அதனுடைய செல் வால் டெபாசிட்ரி மட்டுமே ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஷினில் 2026 கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹாவ் 2 ஃப்ளாஜெல்லா. அதில் ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாங்கிடியூட்னலாக இருக்கும், இன்னொன்று இந்த ஃபர்ரோ வழியாக டிரான்ஸ்வர்ஸாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லாங்கிடியூட்னல் அந்த டிரான்ஸ்வர்ஸ்ன்ற நேச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரெட் டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் கோனியோலாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இது வந்து அதிகமாக வந்து ரொம்ப குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட் மல்டிப்ளிகேஷனில் இன்வால்வ் ஆகிறதால இது இருக்கக்கூடிய வாட்டர் பாடியே இதனுடைய கலருக்கு மாறிடும். அதை நம்ம இந்த இடத்துல ரெட் டைட்ஸ்ன்னு சொல்லுவோம் கடலில். அப்போ ரெட் டைடுக்கு காரணமானது எதுன்னு ஒரு மேட்ச் டைப்பில் கேட்டால் கோனியோலாக்ஸ். கோனியோலாக்ஸ் எந்த கிளாஸ்ன்னு கேட்டால் டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் இதனுடைய இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா இட் ரிலீஸ் டாக்ஸின்ஸ். இந்த டாக்ஸின்ஸ் மெரைன் அனிமல்ஸ் அண்ட் சில ஃபிஷ்ஷஸை வந்து கொல்லக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு இங்கே ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, எக்ஸாம்பிள் இருக்குது, செல்வால் டெப்போசிஷன் இங்கே செல்லுலோஸ் பிளேட்டுன்றாங்க, அண்ட் ஃப்ளாஜெல்லா இருக்குது. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னா ஃபோட்டோசிந்தட்டிக், ஹேபிடேட் அப்படின்னா மோஸ்ட்லி மெரைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை அப்படியே நீங்கள் வந்து யூக்ளினாய்ட்ஸ்க்கு வாங்க. கூடவே டயக்ராம்ஸும் பார்த்துக்குங்க. மேட்ச் டைப் ஆஃப் கொஷினில் நம்ம வந்து இந்த கண்டென்ட் பார்க்கும்போது டயக்ராம் பேஸ் பண்ணி கூட கொஷின் 2025 வந்திருக்கு. அதனால் அடுத்து அந்த டயக்ராம் கொடுத்துட்டு அதை பற்றி கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ யூக்ளினாய்டினுடைய ஹேபிடேட் பாருங்கள், ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் 2 கிரைசோஃபைட்ஸ் அண்ட் டைனோஃப்ளாஜெல்லேட். தே ஆர் ஃப்ரெஷ் வாட்டர். அதுலேயும் ஸ்டாக்னன்ட் வாட்டர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் ப்ரோட்டீன் ரிச் லேயர் பெலிக்கல் தான் இதனுடைய செல்வாலேயே ஃபார்ம் பண்ணுது. அது வரையும் பார்த்தது சிலிக்கா, அதுக்கப்புறம் செல்லுலோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பெலிக்கல் அப்படின்ற ப்ரோட்டீன் ரிச் லேயர். இதே கூட கொஸ்டினாக வரலாம், எந்த புரோட்டிஸ்டன் ஆர்கானிசமில் செல்வால் அப்படின்றது ப்ரோட்டீன் ரிச் லேயர் பெலிக்கலால் ஃபார்ம் ஆகிருக்குன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு யூனிக்கான கேரக்டர், சன்லைட் இருக்கும்போது ஃபோட்டோசிந்தட்டிக்காகவும் சன்லைட் இல்லாதப்போ ஹெட்ரோட்ரோப் லைக் ப்ரிடேட்டிங் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு புரோட்டிஸ்டன் ஆர்கானிசம் இது. இது கூட ஒரு 1 லைனர் கொஸ்டினில் கேட்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட், எந்த புரோட்டிஸ்டன் ஆர்கானிசமில் ஹையர் பிளான்ஸில் இருக்கிற மாதிரியே பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டால் அதுக்கும் யூக்ளினாய்ட்ஸ் தான். அப்போ பாருங்கள், இட் இஸ் டிஃபர் ஃப்ரம் அதர்ஸ் டூ. இங்கே வந்து ப்ரோட்டீன் ரிச் லேயர் பெலிக்கல் இருக்குது, அண்ட் லைட் இருக்கும்போது ஃபோட்டோசிந்தட்டிக்காகவும் இல்லாதப்போ ப்ரிடேட்டராகவும் இருக்கும், அண்ட் ஹையர் லெவல் பிளான்ஸில் இருக்கிற மாதிரியான பிக்மெண்ட்ஸும் இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்பெஷல் கேரக்டர்ஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக யூக்ளினா, இட் டசன்ட் இது பெரிய அளவில் இல்லை, யூக்ளினாய்டு எக்ஸாம்பிள் ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பெலிக்கல், அதுக்கப்புறம் சன்லைட் இருக்கும்போது ஃபோட்டோசிந்தட்டிக் இல்லாதப்போ ப்ரிடேட்டர், அதுக்கப்புறம் ஹையர் லெவல் பிளான்ஸில் இருக்கிற மாதிரியான பிக்மெண்ட்ஸ் இதில் இருக்கும். தட்ஸ் இட், அவ்வளோதான். அப்புறம் அப்படியே ஸ்லைம் மோல்டுக்கு வாங்க. மற்ற 3 கிளாஸ் ஆஃப் புரோட்டிஸ்டாவை விட இட் இஸ் டிஃப்ரெண்ட் ரெஸ்பெக்டிவ் ஹேபிடேட் அண்ட் ஆல்சோ நியூட்ரிஷன் டைப். ஏன்னா இது வந்து ஹெட்ரோட்ரோப் கம்ப்ளீட்லி. அதுலேயும் சாப்ரோஃபைட்டிக் புரோட்டிஸ்டா எது? இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது. விச் புரோட்டிஸ்டன் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸ்லைம் மோல்டு. சரி, இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா, இதனுடைய பாடி வந்து எங்கெல்லாம் டீகேயிங் ட்விக்ஸ் லீவ்ஸ் இருக்கோ அது பக்கம் மூவ் ஆகி அதை எங்கல்ஃப் பண்ணி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் என்னென்னா, சூட்டபிள் கண்டிஷன் அப்போது இந்த இடத்துல ஒரு அக்ரிகேஷன் ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் பிளாஸ்மோடியம். இந்த அக்ரிகேஷன் தான் ஒரு பல தூரத்துக்கு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நியூட்ரிஷனை வந்து தனக்கு தேவையானதை எங்கல்ஃப் பண்ணதாக இருக்கும். ஆனால் இதுவே அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது இந்த பிளாஸ்மோடியம் என்னவாக மாறுதுன்னா ஃப்ரூட்னிங் பாடியாக மாறுது. இந்த ஃப்ரூட்னிங் பாடி மாறுறதால அதிலிருந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ட்ரூ வால்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ எந்த புரோட்டிஸ்டன் ஆர்கானிசமில் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போர்ஸ் அப்படின்னு கேட்டால் ஸ்லைம் மோல்டு. பெலிக்கல் அப்படின்னா உங்களுக்கு யூக்ளினா, அவுட்டர் சர்ஃபேஸில் செல்லுலோசிக் பிளேட்ஸ் அப்படின்னா டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ்,
எதில் சிலிக்கா இருக்குன்னு கேட்டால் கிரைசோஃபைட். ஸோ ஒரு பர்ஃபெக்டான மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸ் அந்த எக்ஸ்ட்ரீம் சர்வைவலுக்கு வந்து இந்த ஸ்போர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த ஆர்கானிசம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. காற்றடிக்கும் போது அதில் ஏர் கரண்ட்ஸ் மூலமாக இது ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து புரோட்டோசோவா. இந்த புரோட்டோசோவாவில் பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ரிடேட்டராகவும் பேராசைட்ஸாகவும் வாழக்கூடிய புரோட்டோசோவா. அண்ட் இதில் வந்து தே ஆர் அ ப்ரிமிட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே கட் காப்பி பண்ணி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் வரலாம். அண்ட் இதில் 4 மேஜர் குரூப் ஆஃப் புரோட்டோசோவான்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் வந்து அமிபாய்டு புரோட்டோசோவா. பேர்லேயே இருக்குது அமிபாய்டுனாவே அங்கே வந்து பிளாஸ்மோ நமக்கு தெரியும் இல்லையா, அதனுடைய ஃபால்ஸ் ஃபீட்னு சொல்லக்கூடிய சூடோபோடியா ஃபார்ம் ஆகுறதுன்னு. பட் இது எங்கெல்லாம் வாழும்னு கேட்டால் ஃப்ரெஷ் வாட்டர், சீ வாட்டர், மாய்ஸ்ட் சாயில். ஸோ தன்னுடைய ப்ரேவை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சூடோபோடியான்னு சொல்லக்கூடிய ஃபால்ஸ் ஃபீட்டை ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் அமிபா. அதே மாதிரி மெரைனில் இருக்கக்கூடிய சில ஃபார்ம்ஸில் சிலிக்கா செல்ஸ் இருக்கிறத கொடுப்பாங்க. சிலிக்கா செல்ஸ். அப்போ புரோட்டிஸ்டால ஆல்ரெடி கிரைசோஃபைட்ஸில் சிலிக்கா பார்த்துட்டோம். இங்கே சிலிக்கா செல்ஸ் எதில் இருக்குன்னு கொஸ்டின் கேட்டால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. என்டமிபா அப்படின்ற ஒரு புரோட்டிஸ்டா வந்து நமக்கு தெரியும். என்டமிபா இஸ்டலைட்டிகா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அமீபிக் டிசென்ட்ரி. ஸோ அமீபியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸை காஸ் பண்ணும். ரைட். ஓகே, அடுத்து வந்து ஃப்ளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவா. சிம்பிள். இதில் ஃப்ளாஜெல்லா இருக்கும். ஃப்ரீ லிவிங்காகவும் இருக்கும், பேராசைட்டிக்காகவும் இருக்கும். அப்போ பேராசைட்டிக் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்ல, ட்ரிப்னோசோமா. இந்த ட்ரிப்னோசோமான்னு சொல்லக்கூடிய ஃப்ளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவா ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய டிசீஸ்க்கு காரணமாக இருக்குது. இதுதான் அந்த டிசீஸை காஸ் பண்ணுது. அப்போ உங்களுக்கு ட்ரிப்னோசோமா என்ன கிளாஸ் ஆஃப் புரோட்டோசோவான்னு கேட்டால் ஃப்ளாஜெல்லேட்டட். இல்லைனா ஒரு அனலைட்டிக்கல் கொஸ்டினில் ஸ்லீப்பிங் சிக்னஸ் டிசீஸ் காஸ்டு பை ஃப்ளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கலாம். அடுத்து சிலியேட்டட். அஃப்கோர்ஸ் பேர்லேயே சிலியா வந்து இருக்கும். ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் சிலியா இருக்கும். இந்த ஆர்கானிசமில் ஒரு கேவிட்டி கல்லட் அப்படின்னு இருக்கும். அந்த வாட்டர் லேடிங் ஆக்டிவிட்டி சிலியா பண்ணும்போது தண்ணி உள்ளே போகும். அது மூலமாக நியூட்ரிஷன்ஸும் எடுத்துக்கும். இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் பேரமீஷியம். அப்போ பேரமீஷியம் அப்படின்னா சிலியேட்டட் புரோட்டோசோவா, ட்ரிப்னோசோமானா ஃப்ளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவா, என்டமிபா அப்படின்னா அமிபி இது நம்ம புரோட்டோசோவா. அடுத்து ஸ்போரோசோவா. பேர்லேயே இருக்குது ஸ்போரோசோவா. இந்த மாதிரியான ஆர்கானிசம் தன்னுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஸ்போர் ஸ்டேஜை ரீச் பண்ணும். அதனால தான் இதுக்கு பேர் ஸ்போரோசோவா. ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், மலேரியல் பேராசைட் இல்லையா. அப்போ மலேரியல் பேராசைட்னு சொல்லக்கூடிய பிளாஸ்மோடியம் என்ன டைப் ஆஃப் புரோட்டோசோவான்னு கேட்டால் இட் இஸ் எ ஸ்போரோசோவா டைப். ஓகேவா. ஸோ ஹியர் நம்ம வந்து என்ன முடிச்சிருக்கோம், இந்த வீடியோவில் நம்ம புரோட்டிஸ்டன் கிங்டமை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அகாடமி வந்து அண்ணா நகரில், சென்னை அண்ணா நகரில் வந்து நம்ம வந்து ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸ்க்கான கோர்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். May 19th வந்து நமக்கு வந்து கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்திங்கன்னா ரீரிப்பீட்டர்ஸ்க்குன்னு ஒரு பேட்ச் இருக்குது. அண்ட் பாய்ஸ்க்கு வந்து தனியாக நம்ம ரெசிடென்ஷியல் கேம்பஸும் இருக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃபோன் நம்பர் இருக்கும். அதுக்கு உங்களுடைய மெசேஜோ இல்லைனா காலையோ பண்ணுங்கள். தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச்.